எரிபொருளாக்கி உயிர்களை சுமந்து செல்லும் களம் இவன். கைப்பிடித்த சுக்காண்டான் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம். கைப்பிடித்த சேரிங்கான் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம். மயில் கற்கள் இவனுக்கு வழிபோக்கர்கள் அல்ல. மயில் கற்கள் இவனுக்கு வழிபோக்கர்கள் அல்ல, உறவுகள். தார்சாலைகள் இவனுக்கு வெறும் பாதை அல்ல, வாழ்க்கை. தார்சாலைகள் இவனுக்கு வெறும் பாதை இல்லை, வாழ்க்கை. கண்ணுயர்ந்தால் விபத்து, கவனம் சிதறினால் ஆபத்து. தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் நிஜமான ஒரு போராளி என்றால் அது ஒன்று மட்டும்தான். காட்டோடு பேசி மலையோடு நனைந்து வெயிலோடு வந்து ஊர் போய் சேரும் வரை இவன் இவை மூடாத இறைவன் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. நாமக்கல் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ அண்ணா அவர்களை அன்போடு வரவேற்பதை ரொம்ப செய்கிறோம். இந்த அரசு வந்து மக்களுக்கான அரசு. எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா மனநாயகத்தை தோக்கடிச்சு ஜனநாயகம் ஜெயிச்சிருக்கு இந்த எலெக்ஷன்ல. அவரோட எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றத்துக்கு தான் தளபதி அவர்கள் மேல உட்காந்துருக்காரு. எந்த பணம் எதிர்பார்க்காம எங்களுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. யாரையும் பணம் எதிர்பார்க்காம மற்றவங்க மாதிரி இல்லாம என்னென்ன தேவையோ அப்பப்போ முடிக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, வெளியூர்ல ஓட்டுற நம்ம ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு வர பிரச்சனையை நீக்கிறதுக்காக ஒரு வாரியம் அமைக்கலாம். நல்ல வாரியம் அமைச்சு மொத்தத்தில் எல்லாத்தோட பிரச்சனையை என்னென்ன முடிக்க முடியுமோ எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலாம். உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை மென்மேலும் சரி கொடுத்ததுக்கு வேணுமோ நான் தளபதிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாம் என்னென்ன பிரச்சனையை சொல்லுங்க. உங்களுக்காக நான் சட்டசபையில் பேசுகிறேன். ஈஸியாக பார்க்கலாங்க. எந்த கோரிக்கை இருந்தாலும் ஃபோனில் கூட சொல்லுங்க. நான் மெட்ராஸ் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி நினைப்பேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் போதாரம் ஓட்டுநர் அதிகமாக இருக்க இந்த ஊரில் இது வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் வேணுமோ நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன். கண்டிப்பா ஒரு மாசம் வந்து நம்ம கவர்மெண்ட்ல சில பிரச்சனைலாம் இருக்குங்க. டிஎம்கே மட்டும் போனது அந்த கடன் பிரச்சனைலாம் இருக்கு. அதெல்லாம் சரி செஞ்சுட்டு தளபதி கொஞ்சம் ஃப்ரீ ஆவாரு. நான் உங்க சார்பில் யார் யார் கூட்டிகிட்டு போகணுமோ கூட்டிகிட்டு போயிட்டு கோரிக்கை வைப்போம். சீக்கிரம் நலவாரியா உருவாக்குறதுக்கான வேலைகள் இருக்கும். எந்த ஓட்டருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இனி அணுகலாம். நம்ம பிஏ நமக்கு தந்துடுறேங்க. எந்த பிரச்சனையும் கூப்பிட்டு நான் ஃபோனில் கூட பேசுனானே என்னென்ன பேசி முடிக்க முடியுமோ அப்பப்போ பேசலாம். நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யாருன்னு ஒரு 2-3 நாள் அறிவிச்சிருவாங்க. வந்து நம்ம அவரையும் போய் மரியாதை சும்மா பார்த்து உங்கள் கோரிக்கையில் இருப்போம் பேசுவாங்க. ஓட்டுநர் சங்கத்திலிருந்து கண்டிப்பாக இந்த அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்க எப்பயுமே தயாராக இருக்கோம். மற்றவங்க மாதிரி கிடையாது. வீட்டில் இருந்து இல்லைன்னு சொல்ல மாட்டோம்.
எப்போ வேணாலும் பார்க்கலாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தெரிஞ்சிருக்கேங்க. அதனால எவ்வளோ நல்லா செய்யணுமோ முதல் நாள் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓடிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் உறுதியாக இருந்து ஓட்டுக்கு இனிமேல் பணம் நாங்களும் வாங்க மாட்டோம். ஏன்னா அப்படி ஒரு அரசு வசதிங்க நீங்க வாங்க மாட்டீங்க. இன்னும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்காக வந்து வாழ மாட்டாங்க. நன்றி. வேற கோரிக்கை இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு 10 நாள் ஃப்ரீயாக விட்டுங்க. எல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீயாக விட்டா நம்ம என்ன பேசுவோம். ஃப்ரீயாக வாங்க. எவ்வளோ வந்து பேசுகிறாங்க பார்க்கலாம். சந்தோஷம். நன்றி.